ஸ்ரீ அவந்தி திருத்தல மாஹாத்மியம் 16ஆம் அத்தியாயம். நீலகந்தபதி நதியின் செயல்திறன். சனத்குமாரர் கூறினார், இப்போது மற்ற தீர்த்தங்களை விட சிறந்த மற்றொரு தீர்த்தத்தை விவரிக்கிறேன். சிறந்த முனிவரே, அது இறைவனால் அவரது சொந்த பெயரில் மிகப்பெரிய தீர்த்தமாக நிறுவப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் வியாசமா முனிவரே மகேஸ்வரர் ஒரு கபாலரின் மூலம் தனது தலையிலிருந்து சிறிது தண்ணீரை எடுத்து அதை சுத்தம் செய்தார். மண்டை ஓட்டை சுத்தம் செய்த பின்னர் அவர் தண்ணீரை தரையில் ஊற்றினார். அங்கு ஒரு சிறந்த தீர்த்தம் உருவானது. 3 உலகங்களிலும் நன்கு அறியப்பட்ட காந்தபதி என்ற புனித நதி அங்கு ஓடியது. ஒரு நொடியில் அது பிரம்மதேவரின் இரத்தத்தால் நிரம்பியது. அதில் நீராடுவது எப்போதும் பகவானே கூறியது போல் போற்றத்தக்கது. ஒருவர் சிரார்த்தம் செய்து அங்குள்ள மானேயர்களுக்கு நீர்பானங்களை வழங்கினார். அவர்கள் நித்திய திருப்தியை அடைகிறார்கள். முனிவர்களில் சிறந்தவரே, பித்ருக்கள் வான வடிவங்களில் அதன் தெற்கு கரையில் தங்குகிறார்கள். அவர்கள் தங்கள் கோத்திரத்தில் பிறந்தவர்களை குறித்து சிந்திக்கிறார்கள். என் மகன் அல்லது கொள்ளு பேரன் அல்லது சந்ததியினரின் யாராவது எப்போது இங்கு வந்து சௌத்திர வகையின் தேன் கலந்த அரிசி உருண்டைகள், எள் அல்லது கோதுமை பிண்ணாக்கு அல்லது பால் புட்டு அல்லது ஷியாமகா அல்லது நிவார அரிசியை ஒரு முறையாவது வழங்குவார்கள். அந்த அரிசி உருண்டையை வழங்குவதன் மூலம் நித்தியமாக இருக்கும். ஒருவர் புனித நீராடி சந்திர பண்டிகை நாளில் ஒரு அரிசி உருண்டையை வழங்கினால் பித்ருக்கள் 12 ஆண்டுகள் திருப்தி அடைவார்கள். இங்கு வந்து பித்ருக்களை சாந்தப்படுத்தும் கற்றறிந்த மனிதர்களுக்கும் பிராமணர்களுக்கும் சொர்க்க இன்பங்கள் என்றென்றும் இருக்கும். ஒரு துளி தங்கம் அங்கே தானமாக கொடுக்கப்பட்டாலும் அது நன்மைக்காக என்றென்றும் இருக்கும். இது சுயமாக பிறந்த பிரம்மனால் சொல்லப்பட்டது. அந்த திருப்தி கங்கா துவாரம், பிரயாகம், குருக்ஷேத்திரம், புஷ்கரம், வாரணாசி மற்றும் கயையில் ஏற்படாது. மகிழ்ச்சி அடைந்த பித்ருக்கள் மனிதர்கள் விரும்பிய அனைத்து வரங்களையும் வழங்குவார்கள். ஒவ்வொருவரும் இங்கு சார்த்தம் செய்த பார்வையுடன் அந்த ஆசையை அடைகிறார்கள். அவர் இறந்தால் அவர் மிகப்பெரிய இலக்கை அடைகிறார். வியாசமா முனிவரே, 9வது மற்றும் 8வது சந்திர நாள்களில் அமாவாசை மற்றும் முழு நிலவு மற்றும் சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு சஞ்சரிக்கும் தினங்கள் மங்களகரமான தினங்கள். மிகுந்த நம்பிக்கையுடன் சார்த்தம் செய்பவர் முழு உலகத்தையும் பிரம்மதேவர், தேவேந்திரன், ருத்ரன் மற்றும் பிற தேவர்கள், சூரியன், நெருப்பு, பிரம்மதேவர் மற்றும் பிற தெய்வங்கள், விஸ்வதேவர்கள், கந்தர்வர்கள் மற்றும் யக்ஷர்கள், மனிதர்கள் மற்றும் விலங்குகள், ஊர்வன, பித்ருக்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தையும் சாந்தப்படுத்துகிறார். சிறந்த பிராமணரே, ஒவ்வொரு மாதத்தின் 2 பாதியிலும் சந்திரன் குறையும் போது, மைத்ர யோகம் இருக்கும் போது, சந்திரன் விசாகம் அல்லது ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கும் போது 15ஆம் நாளில் சிரார்த்தம் செய்யப்பட்டால் பித்ருக்களின் குழுக்கள் முழுவதுமாகவே திருப்தி அடைகின்றன. பித்ருக்களின் திருப்தியை விரும்பும் ஒருவர் இந்திரனின் அஜைக பாதத்தின், அதாவது பூர்வ பாத்திர பாதம், தேவேந்திரனின் பூர்வ பாத்திர பாதம் நட்சத்திரத்தின் போது சிரார்த்தத்தை பக்தியுடன் செய்ய வேண்டும். பித்ருக்கள் இதனால் மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் நம்மீது அக்கறை கொண்டவர்கள். எங்கள் குடும்பத்தில் பிறந்தவர்கள், சிரார்த்தம் செய்பவர்கள், அரிசி பந்துகளை வழங்குபவர்கள். அந்த அரிசி பந்துகளின் பிரசாதத்தின் மூலம் நமக்கு நித்திய மகிழ்ச்சியை தருவார்கள். இங்கு வந்து புனித நீரில் புனித நீராடிய பின்னர் ஒரு மனிதன் இறந்த பித்ருக்களுடன் சேர்ந்து அந்த ஆசைகள் அனைத்தையும் அடைகிறான். அவன் தேவர்களால் சூழப்பட்டு சித்தனாகிறான். அவை மனிதர்களுக்கு பின்வரும் விரும்பிய விஷயங்களை வழங்குகின்றன: தூய மனம் மற்றும் செல்வம், நல்ல நேரம், விதிக்கப்பட்ட அறிவு, விதிகள் மற்றும் மிகுந்த பக்தி. 16ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.